ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் திருவெங்கடம் ஆட்டு சந்தை தான் வந்திருக்கோம். இந்த ஆட்டு சந்தை பார்த்தீங்கன்னா வாரத்துல இருந்து ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 4 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 10 மணிக்கெல்லாம் சந்தை வந்து முடியும். இப்போ நம்ம வந்து உள்ளே போயிட்டு சந்தையோட நிலவரத்தை வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சேனலை புதுசாக பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்துட்டு இருக்கோம். ஏன்னா நல்ல ஒரு கண்ணியில வந்து குரல் வாங்கிருக்கீங்க. ஆமா. என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்க? இது வந்து 13 ரூபா சொன்னாங்க. 13 ரூபா சொன்னாங்க. ஆமா. நீங்க முடிச்சு என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க? நாங்க வந்து 9 ரூபா முடிச்சிருக்கோம். 13 ரூபா சொல்லி 9 ரூபா முடிச்சிருக்கீங்க. ரேட் எப்படின்னா பரவாயில்ல ரேட்டு தானா? நல்ல ரேட்டு தானே. நல்ல ரேட்டு தான். இதுங்கடா வீட்டு வளர்ப்பு போதா குரால்? ஆமா, வளர்ப்பு போகுது. வீட்டு வளர்ப்பு போகுது. ஏற்கனவே வீட்டு ஆடு வச்சிருக்கீங்க. ஆமா, வீட்டு ஆடு வச்சிருக்கீங்க. வளர்ப்பு வேண்டி போறீங்க. ஆமா. ஏன்னா ஒரு தாயாடு கன்னியாடு ஒரு குட்டி வாங்கிருக்கீங்க. ஆமா ஆமா. 25,000. ஆடு வந்து எத்தனை பல்லு ஆடு? 6 பல்லு ஆடு 25,000 வாங்கிருக்கீங்க. என்ன ரேட்டு சொன்னாங்க? 25,000 சொல்லி அப்ப 20,000 கொடுத்துருக்கு. 25,000 சொல்லி 20,000 வாங்கிருக்கீங்க. ஒரு தாயாடும் ஒரு குட்டி வாங்கிருக்கீங்க. ஆமா. 6 பல்லு ஆடு. ஆமா. ரேட்டு இப்படி கட்டிச்சா? ரேட்டு கட்டிச்சானே? கட்டிச்சுண்ணா. என்ன ரேட்டு சொன்னாங்க? 18,000. ரெண்டு சேர்ந்து 12,000 சொன்னாங்க. நீங்க என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? நான் தான் 18,000 வாங்கணும். இல்ல அவங்க சொன்ன ரேட்டு? அவங்க சொன்னது 20 சொன்னாங்க. 20 சொன்னாங்க. 18 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ரேட்டு பரவாயில்ல. இல்ல ரேட்டு பரவாயில்ல ரேட்டு தானே ரேட்டு அதிகமா? பரவாயில்ல வாங்க. பரவாயில்ல ரேட்டு. ஆமா. வீட்டு வளர்ப்பு போகுதா? வீட்டு வளர்ப்புக்கா இல்ல கோயிலுக்கு? வளர்ப்புக்கு தான். வளர்ப்புக்கு போகுது. ரெண்டுமே கிடா குட்டியா இல்ல? ரெண்டுமே கிடா. வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்க. கண்ணி என்னையா அது? இது கண்ணி அது என்னையா? ரெண்டுமே கண்ணி தான். கிடாய்க்கு சுத்த கருப்பு கிடாய் வாங்கிருக்கீங்க. கோயிலுக்கு வாங்கிருக்கீங்களா வீட்டுக்கு வளர்ப்பு போதா? கோயிலுக்கு சுத்த கருப்பு தானே. என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? 15 ரூபாய்க்கு கிடாய் வாங்கிருக்கீங்க. இந்த கிடாய் பல்லு போட்டுருச்சே? பல்லு போட்டு எத்தனை பல்லியா? 2 பல்லு. 2 பல்லு. என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? 15 வாங்கி. என்ன ரேட்டு சொன்னாங்க? அவங்க 16 சொன்னாங்க. 11 ரூபா சொன்னாங்க. சுத்த கருப்பு 2 பல்லு போட்ட கிடாய் வாங்கிருக்கீங்க. 16 ரூபா சொன்னாங்க. 15 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ரேட் எப்படியா? பரவாயில்லையா ரேட்டு? பரவாயில்ல. ரெண்டுமே கண்ணி நல்ல சூப்பரான ஒரு வளர்த்தியான நல்ல வடசட்டமான ஒரு கண்ணி ஆடு. 2 ஆடு வாங்கிருக்கீங்க. என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? 2 கண்ணி ஆடும் 32 ரூபா. 2 கண்ணி ஆடும் சேர்ந்து 32 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. பல்லு எத்தனை பல்லு ஆடுன்னு? 6 பல்லு. ரெண்டுமே சேர்ந்து 6 பல்லு ஆடு. எப்படி அவங்க என்ன ரேட்டு சொன்னாங்க? அவங்க 40 ரூபா. 40,000 சொன்னாங்க. நீங்க வாங்கினது 32 ரூபாய்க்கு 8 ரூபா கம்மி பண்ணி வாங்கிருக்கீங்க. எப்படி ரேட்டு கட்டின கரெக்டான ரேட்டு தானா இல்ல அதிகமா? கரெக்டான ரேட்டு தான். எங்க வீட்டு வளர்ப்புக்கு போதா? வீட்டு வளர்ப்புக்கு. இது சென்னையா இருக்கா? சென்னையாடு. ரெண்டு சென்னையாடு வீட்டு வளர்ப்பு. நாங்க சம்சாரி தான். நல்ல ஒரு வாட்டச்சட்டமான கன்னியாடு வாங்கிருக்கீங்க. ரெண்டுமே சென்னையா? எத்தனை மாதிரி சென்னை கேட்டீங்களா? அது 4 மாசம் சென்னையா இருக்கு. நல்ல ஒரு நீட்டு போக்கா ஒரு நல்ல ஒரு கன்னியாடு வாங்கிருக்கீங்க. எத்தனை பல்லு ஆடுன்னு அது? எத்தனை பல்லு? 4 பல்லு ஆடு. வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்களோ? ஆமா, வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்க. என்ன ரேட்டுன்னு வாங்கினீங்க? நானு 14 வாங்கிருக்கீங்க. என்ன ரேட்டு அவங்க சொன்னது? அவங்க சொன்னது 15 ரூபா சொன்னாங்க. 15 ரூபா சொன்னாங்க. 1000 ரூபாய் கம்மி பண்ணி நல்ல ஒரு கன்னி ஆடு 4 பல்லு ஆடு வந்து வாங்கிருக்கீங்க. ரேட் எப்படின்னா கட்டிச்சா ரேட்டு? இப்ப உள்ள இருக்கு. அப்படிதான் இருக்கு. திருவள்ளூர்ல வந்து கன்னியாடுகள் தான் அதிகமா வருமோ? இல்ல, எல்லா ஆடும் வரும். கன்னியாடு தான் அதிகமா வரும். அதிகமா வந்து திருவள்ளூர்ல இருந்து கன்னியாடுகள் அதிகமா வருது. என்னன்னா ரேட்டு போய் கரெக்டான ரேட்டு தான். ஆடு சென்னையானே? ஆடு சென்னை தான். கன்னியாடு கன்னி குட்டி வாங்கிருக்கீங்க. என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? இது 2 குட்டியும் சேர்த்து 15 ரூபாய்க்கு வாங்கி. 2 குட்டி சேர்த்து 15 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. என்ன ரேட்டு சொன்னாங்கய்யா? அவங்க 18 19 ரூபா வரைக்கும். 19 ரூபாய்க்கு சொன்னாங்க. நீங்க கம்மி பண்ணி கரெக்டான ரேட்டு தானா? அப்படியா? கரெக்டான ரேட்டு தான். எங்க போகுது? கன்னியாடு வீட்டு வளர்ப்பு. சரி. வீட்டுல ஆடு வச்சிருக்கீங்களா? ஆமா, வேற ஆடு வச்சிருக்கீங்க. கன்னியாடு வாங்கிட்டு போறீங்க. திருவண்ணாமலை ஆடு சந்தையில வந்து அதிகமா கன்னியாடுகள் தான் அதிகமா கன்னியாடு தான் வரும். சரி, வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்க. சரி. ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு நீட்டு போக்கான மறையாடு வாங்கிருக்கீங்க. எத்தனை பல்லு ஆடுன்னு அது? இது பல்லு 8 பல்லு சேர்ந்துருச்சு. பல்லு சேர்ந்துருச்சு. ரேட் என்ன சொன்னாங்க? 11 ரூபா சொல்லிருக்காங்க. இல்ல, 13 ரூபா சொன்னாங்க. 13 ரூபா சொல்லிருக்காங்க. 11 ரூபா வாங்கிருக்கு. 13 ரூபா சொல்லி நீங்க 2 ரூபா கம்மி பண்ணி 11 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்களா? வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்க. அதுல நீட்டு போக்கான ஆடு பல்லு வந்து சேர்ந்துருச்சு. என்னன்னா ரேட் எப்படின்னா கட்டிச்சானே? ஆமா, கட்டிச்சேன்னா வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்க. வீட்டு 2 கிடாய் வாங்கிருக்கீங்க. ஆடு சந்தையில என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க? 2 சேர்ந்து 20 10 சொன்னாங்க. 2 சேர்ந்து 10,000. இல்ல 2 சேர்ந்து என்ன ரேட்டு சொன்னாங்க? 10,000. 2 சேர்ந்து 20,000 சொன்னாங்க. நீங்க என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க? 17,000 ரூபாய்க்கு வாங்கி. 3 ரூபா கம்மி பண்ணி 17,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 2 கிடாய் தானே? ஆமா, 2 கிடாய். வீட்டு வளர்ப்பு போகுதா இல்லனா கோயிலுக்கு போகுதுங்க? கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்க. ரேட் எப்படி? பரவாயில்லையா?
ஏன்னா நல்ல ஒரு கன்னி ஆடு வாங்கியிருக்கீங்க. எத்தனை பல்லு ஆடுனே அது? எத்தனை பல்லு ஆடு இது? பல்லு 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 நீங்க சரியா பாக்கல. என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க? 7500 ரூபாய்க்கு. 7500 ஒரு கன்னியாடு வாங்கியிருக்கீங்க. என்ன ரேட்டு சொன்னாங்கண்ணா அவங்க? அவங்க 8 செட்ல சொன்னாங்க. எத்தனை? 8 செட்ல சொன்னாங்க. சரி, 7500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. ரேட் எப்படி பரவாயில்ல ரேட்டு தானே? எப்படி பரவாயில்ல எப்படி வீட்டு வளர்ப்பு போதா? வீட்டு வளர்ப்பு ஏற்கனவே ஆடு வச்சிருக்கீங்களா? அப்படின்னா ஏற்கனவே ஆடு வச்சிருக்கீங்க, கன்னியாடு வாங்கிட்டு போறீங்க. நம்ம எப்படி சென்னையான கேட்டீங்களா? அது சென்னையா இருக்கு. 2 கிடாய் வாங்கியிருக்கீங்க. என்ன ரேட்டுக்குண்ணே வாங்கினீங்க? ஒண்ணு 8500 ரூபா கணக்கு. ஒரு கிடாய் வந்து 8500 ரெண்டு சேர்ந்து 17 ரூபா வருது. எப்படி ரேட்டு பரவாயில்ல ரேட்டுனா? எப்படின்னா ரேட்டு கொஞ்சம் பரவாயில்ல. திருவண்ணூர் ஆட்டு சந்தையில வந்து இன்னைக்கு ரேட்டு கொஞ்சம் பரவாயில்ல சொல்றீங்க. பரவாயில்ல. எப்படி இது கோயிலுக்கு போதா வீட்டு வளர்ப்பு கணக்கு? இல்ல வீட்டுக்கு வளர்ப்பு கோயிலுக்கு தேவைப்படுது. கோயிலுக்கு தேவைப்படுது, அதனால இப்பவே வாங்கிட்டு போய் வளர்க்க போறீங்க. ஏன்னா ஒரு நல்ல ஒரு கன்னியாடு வாங்கியிருக்கீங்க. இது ஆடும் குட்டி சேர்த்தான வாங்கிருக்கீங்க? ஆடு ஒரு குட்டி வாங்கிருக்கீங்க. என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? 13,000 விலை சொன்னாங்க. 13,000 ஒரு தாயாடும் ஒரு குட்டியும் 13,000 சொன்னாங்க. நீங்க என்ன ரேட்டுக்கு வாங்கினது? 10,000க்கு ஒரு தாயாடும் ஒரு குட்டி வாங்கிருக்கீங்க. எத்தனை பல்லு ஆடுனா இது? ஆடு இன்னும் பல் போடல. 13 ரூபா சொல்லி 10,000 வாங்கிருக்கீங்க. ரேட் எப்படி கரெக்டா ரேட்டு தானா? இது கரெக்டா தான். சௌரியம் தான். இந்த ஆடு என்ன கிடையாது? இது ரேட்டுக்கு வாங்கினீங்க? 6 ரூபா சொன்னாங்க, 5 ரூபா வாங்கி. 6 ரூபா சொல்லி 5 ரூபா வாங்கிருக்கீங்க. இது வீட்டு வளர்ப்புக்கா? எப்படின்னா வீட்டு வளர்ப்பு போகுது. இது வீட்டு வளர்ப்பு தான் போகுது. ஆமா, எல்லாம் வீட்டு வளர்ப்பு தான். ரேட்டு பரவாயில்ல. திருவங்கூர் ஆட்டு சந்தையில இந்த வாரம் சௌரியம் தான். இது எப்படி வீட்டு வளர்ப்புக்கு போதா இல்ல கோயிலுக்கு எதுக்குமானே? ஒரு சித்திரை மாசம் வரைக்கும் சித்திரை மாசம் வரைக்கும் வளர்த்து இப்ப அதுக்கு இப்ப வாங்கிருக்கீங்க. ஆமாண்ணே. என்ன ரேட்டுக்கு வாங்கி ரெண்டும் சேர்ந்து? 29 சொன்னாப்ல. ரெண்டும் சேர்ந்து 2 கிடாய் கன்னி கிடாய் ரெண்டும் சேர்ந்து 29 ரூபா சொன்னாங்க. 30 ரூபா சொன்னாப்ல. நீங்க என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? 24 வாங்கிருக்கேன். 24 ரூபா. 29 ரூபா சொல்லி நீங்க 24 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஆமா, 24 கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்க வளர்த்து சித்திரை மாசம் இது பண்றதுக்கு. ஆமா ஆமா. ரேட் எப்படி திருவண்ணூர் ஆட்டு சந்தையில எப்படி இந்த வாரம் ரேட் பரவாயில்லையா? ரேட் கொஞ்சம் கடுப்பு தான். கொஞ்சம் தான். ஆமா ஆமா. சரி, 2 வாங்கியாச்சு. 2 வாங்கியாச்சு. ஐயா குட்டியை காட்டுங்க. ஐயா 2 மரி வாங்கிருக்கீங்க. ஆமா. இது எப்படியா வீட்டு வளர்ப்புக்கு போதா இல்லையா? வளர்ப்புக்கு தான் ஐயா. வீட்டு வளர்ப்புக்கு போகுது. ரெண்டுமே பொம்மரியா கிடாமரியா? ஒண்ணு கிடா மாதிரி ஒண்ணு கிடாமரி பொம்மரி வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்க. என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? 5000 ரூபா. ரெண்டும் சேர்ந்து 5000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஆமா. எத்தனை மாசம் மரியா அது? இது எத்தனை மாசம் ஆகுது? வளர்க்கறதுக்கு வாங்கிட்டு போறேன். வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்க. ரெண்டு சேர்ந்து 5000 ரூபாய் வாங்கிட்டு. ரேட் எப்படியா இருக்கு கரெக்டாயா? ரேட் எப்படி பரவாயில்லையா? 5000 ரூபா. குட்டி தான் விலை கொடுத்தான். எத்தனை மாசம் கிடையாது? பல்லு போட்டுச்சாயா? பல்லு போடல. அங்க சொல்லுவார் பல்லு போடல. வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்களா? வீட்டு வளர்ப்புக்கு நல்ல ஒரு கன்னி கிடாய் வாங்கிட்டு போறீங்க. என்ன ரேட்டே சொன்னாங்க? 13 ரூபா சொன்னாங்க. நீங்க வேங்க ரேட்டு 13 ரூபா சொல்லி 11,500 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க திருவண்ணூர் ஆட்டு சந்தையில. ரேட்டு எப்படியா? ரேட்டு பரவாயில்ல ரேட்டு தானே? என்ன ரேட்டு? அழகாபுரி கொண்டு வரோம். அழகாபுரி கொண்டு போறீங்க. என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? 7500. 7,500 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அவங்க சொன்ன ரேட்டு என்ன ரேட்டியா? அவங்க 9 ரூபா வரை சொன்னாங்க. 9 ரூபாய் சொன்னாங்க. 7,500க்கு தேர்ந்திருக்காங்க. 7 வரைக்கும் முடிச்சிருக்கீங்க. இது வந்து வீட்டு வளர்ப்புக்கு போதா கோயிலுக்கு போதா? இல்ல வளர்ப்புக்கு. வீட்டு வளர்ப்புக்கு கிடாய் வாங்கிட்டு போறீங்க. ஆமா, வாங்கிட்டு போறோம். எத்தனை மாசம் கிடையாது? பல்லு போடல இன்னும். இது பல்லு போட்டிருக்கா என்னன்னு தெரியல. பாக்கல. ரேட் எப்படியா? பரவாயில்ல ரேட்டு தானா? ரேட்டு பரவாயில்ல. திருவண்ணூர் ஆட்டு சந்தையில பரவாயில்ல ரேட்டு. பரவாயில்ல. வீட்டு வளர்ப்புக்கு. வீட்டுல இருந்து ஆடு வச்சிருக்கீங்களா ஐயா? வீட்டுல ஆடு இல்ல, இதுதான் வளர்ப்புக்கு. வாங்கிட்டு போறீங்க. வாங்கிட்டு போறோம். என்னையா இப்போ முதல்ல வாங்கிட்டு போறீங்க? என்ன கிடாய் வாங்கிட்டு போறீங்க? என்ன காரணம்? ஏற்கனவே வீட்டுல பொட்டை குட்டி இருக்கு. சரி 2 குட்டி. சரி, அதோட சேர்த்து கொஞ்சம் பெருக்கிறதுக்கு தான். வாங்கிட்டு போறீங்க. ரேட்டுக்கு வாங்கினீங்க? 12,500 வாங்கிருக்கீங்க. 12,500. என்ன ரேட்டு சொன்னாங்கண்ணே? 15 ரூபா. 15 ரூபா சொன்னாங்க. 12,500 ரூபாய்க்கு 2,500 ரூபாய் கம்மி வாங்கிருக்கீங்க. ஆமா. ஆடு வந்து எப்படின்னு சென்னையா இருக்கா? நிறச்சனை. எத்தனை பல்லுண்ணே? பல்லு 6 பல்லு. 6 பல்லு ஆடு 12,500 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஆமா. ரேட் எப்படின்னா பரவாயில்ல ரேட்டு தானா? பரவாயில்ல ரேட்டு தான். பரவாயில்ல. எத்தனை குட்டி போடுற ஆடுன்னு கேட்டீங்களா? 2 குட்டி தான் போட்டு கொடுக்குறேன். 2 குட்டி போடுமா? ரேட்டு பரவாயில்ல ரேட்டு தான். திருவண்ணூர் ஆட்டு சந்தையில இந்த வட்டம் பரவாயில்ல ரேட்டு தான். ஆடு இருக்கானே. வீட்டுல குட்டி தான் கிடக்கு. ஆடுல வீட்டுல குட்டி வளர்க்கீங்க. சரி, இப்போ இது வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்க அப்படித்தானே? நல்ல ஒரு ஆடுனா நல்ல ஒரு நீட்டு போகலாம். என்ன நிறம்னா இது? கண்ணில புள்ளையா? கண்ணில வந்து புள்ள நிறம். வீட்டு வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்க. என்ன ரேட்டுக்கு வாங்கிருக்கீங்க? 3,500. 3,500. எத்தனை மாசம் இருக்கும் மாதிரி? குட்டியா? குட்டின்னா ஒரு 2 மாசம் குட்டி இருக்கும். 2 மாசம் குட்டி. 2 மாசம் 3 மாசத்துக்குள்ள. 2 மாசம் குட்டி 3,500 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க.
என்ன ரேட்னா சொன்னாங்க அவங்க? என்ன ரேட் சொன்னாங்க? அவங்க 4500 எவ்வளவு? 4500. 4000 ரூபா சொன்னாங்க. ரேட்டு கம்மி பண்ணி வாங்கிருக்கீங்க. ஆமா. இப்ப ரேட்டு கட்டுமான ரேட்டு தானே இல்ல அதிகமா ரேட்டு? வளர்க்கறதுக்கு பரவாயில்ல. வளர்ப்புக்கு பரவாயில்ல. வீட்டு வளர்ப்புக்கு போகுது. ஆமா. வீட்டுல இருக்க ஆடு வச்சிருக்கீங்களாண்ணே? இருக்கு. இருக்க ஆடு வச்சிருக்கீங்க. இது நிறம் என்ன நிறம் இது? இது மரையாடுன்னு சொல்லுவாங்க. அப்படியே மராட சொல்லுவாங்கண்ணே. வீட்டு வளர்ப்புக்கு வேண்டி போய் ஏற்கனவே வீட்டுல வந்து ஆடுகள் வச்சிருக்கீங்க. ஆமா அப்படிதானே? ஆமா ஆமா. 19 ரூபாயா ரெண்டும் கருங்குட்டியா ரெண்டும் சேர்ந்து 19 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க நீங்க. இது நீங்க கோயிலுக்கு போதா இல்ல வீட்டு வளர்ப்பு காயாது? வீட்டு வளர்ப்புங்க வீட்டு வளர்ப்புக்கு ரெண்டு சேர்ந்து கிடாய் வாங்கிருக்கீங்க. ரெண்டு கிடாய் தானே? கிடாய் தான். ரேட் என்ன ரேட்டு சொன்னீங்க? 19 ரூபா. என்ன ரேட்டு சொன்னாங்க அவங்க? அவங்க 21 ரூபா சொன்னாங்க. 21 ரூபா சொன்னாங்க. நீங்க 2 ரூபா கம்மி பண்ணி 19 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அது வந்து சுத்த கருப்பியா? இது லைட்டா வெள்ளை வந்துருக்கீங்க தலையில. லைட்டா தலையில வெள்ளை வந்திருக்கு. வீட்டு வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்க. ஏற்கனவே வீட்டுல ஆடு வச்சிருக்கீங்களா ஐயா? வீட்டுல 10 வீடு வச்சிருக்கீங்க. இப்போ வந்து ஒண்ணு சுத்த கருப்பு, ஒண்ணு லைட்டா தலையில வெள்ளை வந்து வாங்கிருக்கீங்க. ரேட் எப்படியா? பரவாயில்ல ரேட்டு தானே? அப்படி ரேட்டு கட்டிச்சல ரேட்டு. எத்தனை பல்லு ஆடுங்க அது? 6 பல்லு ஆடு. சென்னையா இருக்கணும் அது? சென்னை ஆடு. என்ன ரேட்டுக்குண்ணே வாங்குனீங்க? 10,500. 10,500 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. சென்னை ஆடு, 6 பல்லு ஆடு. என்ன ரேட்னு சொன்னாங்க? என்ன ரேட்டு? 12,000 சொன்னாங்க. 12,000 சொன்னாங்க. 10,500 வாங்கி. நீங்க வந்து 10,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. என்ன வீட்டு வளர்ப்புக்கு போதா? ஆமா, வீட்டு வளர்ப்பு. வீட்டு வளர்ப்புக்கு. யாரும் வீட்டு ஆடு வச்சிருக்கீங்களோ? ஆமா, வீட்டுல ஆட்டு இருக்கு. வீடு வச்சிருக்கீங்க. வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்க. ஆமா. ரேட் எப்படி? திருவண்ணா ஆடு செஞ்சல ரேட் எப்படி? பரவாயில்லையா? அப்படி ஆடு பரவாயில்ல, இந்த இடம் பரவாயில்ல. இந்த இடம் பரவாயில்ல.